ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ தமிழில் என்னது, தனி வட்டி, அப்படி இல்லை அப்படின்னா எளிய வட்டி. ஓகேவா? இதோட இன்ட்ரோடக்ஷன் லெக்சர் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட் திங், வாட் இஸ் மீன் பை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை 10,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு வட்டி விகிதம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 5 பைசானா என்னது, 5/100 அர்த்தம். ஸோ 0.05 தான் 5 பைசா வட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று தான் வாங்குவீங்க. அதுக்கு வட்டி விகிதம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எத்தனை வருஷத்தில் திருப்பி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த திருப்பி கொடுக்க போகிற அமௌண்ட்டை தான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது வட்டியில் 2 இருக்குது. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லெக்சர் நான் தனியாக கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிரின்சிபல், அப்புறம் அவங்க கொடுக்குற வட்டி விகிதம், அப்புறம் டைம், இதை 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதில் ஒரே ஒரு பிரச்சனை, இந்த ரேட் மட்டும் பெர் ஆனமில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெர் ஆனம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை பைசா வட்டி அப்படின்னு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வட்டி எப்பயும் பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ஓகேவா? தென் டைமும் இயர்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சப்போஸ் சம்டைம் 12 months அப்படி கொடுப்பாங்க. 12 monthsனால் 1 year தானே, பிரச்சனை இல்லை. 6 months இல்லை 12 months இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை 12ஆல் வகுத்து 1/2 years அப்படின்னு மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? இங்கேயே 12 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக டைரெக்டாக டீயில் போய் 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? பை 12 போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு 1 year இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டைம் இயரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PRT/100. ஸோ கொடுத்துருக்க 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 100ஆல் வகுத்துருங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த 3ல் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார்முலாவை மாற்றி எழுதிக்க வேண்டியதான். இந்த 100 அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு, சப்போஸ் நான் P கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மிச்சம் உள்ள 2ஐயும் கீழே கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்போ எனக்கு P வேணும் அப்படின்னா ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/R இன்ட்டு T. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபார்முலா எழுதிடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/P இன்ட்டு T. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100/P இன்ட்டு R. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், அதிலேருந்து மற்ற 3 ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? PRT எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் வட்டியில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி, வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் திருப்பி பேங்க்கில் போய் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? வட்டியோட அசலையும் சேர்த்து வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ பிரின்சிபல் அப்படின்னா தமிழில் அசல். ஓகேவா? ஸோ நீங்கள் திருப்பி கொடுக்க போகிற அமௌண்ட் எப்படி இருக்கணும், வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் அசலோட இல்லையா? வெறும் அசலை மட்டும் திருப்பி கொடுக்கக்கூடாது. ஸோ அசல் ப்ளஸ் வட்டி, அதுதான் மொத்த தொகை திருப்பி கொடுக்குறப்ப. சப்போஸ் நீங்கள் 5,000 ரூபா 5 பைசா வட்டியில் வாங்குறீங்க, அப்படி இல்லை 10 பைசா வட்டியில் ஒரு 5 வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா இது இவ்வளோ வட்டி. சப்போஸ் ஒரு 500 ரூபா வட்டி வருது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் திருப்பி கொடுக்குறப்ப 5,500 ரூபா கொடுக்கணும். ஓகேவா? 5,000 ரூபா வாங்குனீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி கணக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் சம் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் அண்ட் இதில் உள்ள டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய ஆஸ்பிரன்ஸை போய் ரீச் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். தென் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. தென்
அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி பெர் ஆனமில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 10% வட்டி. ஸோ ரேட்டு வந்து 10 அண்ட் வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 years. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இப்போ 2 மெத்தடாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட், இன்னொன்று வந்து பர்சன்டேஜ் மெத்தட். ஓகேவா? ஃபார்முலா மெத்தட், பர்சன்டேஜ் மெத்தட். பர்சன்டேஜ் மெத்தட் சிம்பிளாக இருக்கும், பட் எல்லா சம்முக்கும் அப்ளை ஆகாது. ஓகேவா? சில சம்முக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு தானே? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, வருஷம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ பிரின்சிபல் ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. P எவ்வளோ 5000, R வந்து 10%, T வந்து 5% போட வேண்டாம், பை 100. ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சுட்டு மிச்சம் உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து 50 × 50 2500. ஸோ நம்ம ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ 2500. ஓகேவா? இது ஃபார்முலா மெத்தட். பர்சன்டேஜ் மெத்தடில் கொஞ்சம் அசம்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100% அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 5000. ஸோ 100% ஈக்குவல் டு 5000. ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்க? 10%. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா 100%. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. என்ன ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்? 10%. அப்போது 10 × 5 50%. 50% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். 100x ஈக்குவல் டு 50 × 500, 50 × 5000. எக்ஸ் ஈக்குவல் டு 50 × 5000/100. அப்புறம் 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. 50 50 2500. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் சிம்பிளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் கண்டுபிடிச்சிருங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ? 2500. செகண்ட் கொஷின் பாருங்கள். அசோக் டெபாசிட்டட், இன்வெஸ்டட், பாரோடு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தமிழில் முதலீடு பண்ணுறது இல்லை வாங்குறது, ஒரு தொகையை வந்து கடனாக வாங்குறது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? மறந்துடக்கூடாது. அப்புறம் இந்த பேங்க், ஓகே, பேங்க்கில் வந்து 10,000 ரூபா கடன் டெபாசிட் பண்ணுறாரு. 8% வட்டியில் எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதோட தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 10,000, ரேட் வந்து 8 அண்டு டைம் வந்து 5. ஓகேவா? ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. அப்போ 10,000 × 8 × 5/100. அப்போ 2 0க்கு 2 0, 100 × 5 40, 40 × 100 4000. ஓகேவா? இதே மாதிரி பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா 100% ஈக்குவல் டு 10,000. அப்புறம் தனி வட்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸ் எவ்வளோ? 8% 5 வருஷத்துக்கு. அப்போ 8 40. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100x ஈக்குவல் டு 40 × 10,000. எக்ஸ் ஈக்குவல் டு 40 × 10,000, இன்னொரு 0 போடணும், /100. 2 0 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4000. ஓகேவா? ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கமல் இன்வெஸ்டட் ₹3,000 to 1 year 7% per annum. ஃபைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? கமல் வந்து ₹3000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? மாற்றி எழுதிட்டேன்னா எத்தனை பர்சன்டேஜ்? 7%. டைம் பீரியட் எவ்வளோ? 1 வருஷத்துக்கு.
ஓகேவா 1 இயருக்கு. ஓகே, என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு அட் த எண்ட் ஆஃப் 1 இயர். ஓகே, அப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சிமிலர்லி டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT by 100. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3000 × 7 × 1 by 100. 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? 210. அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு P + SI. ஓகேவா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம், வட்டியும் ஆட் பண்ணோம். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3000 + 210. ஸோ ஆன்சர் என்னது? 3210. பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா 100% ஈக்குவல் டு 3000, அப்புறம் X ஈக்குவல் டு 7%. ஓகேவா, இங்கே 7% ஒரு வருஷத்துக்கு, அப்போ 1 × 7 7 தான். ஸோ இதில் போட்டோம் அப்படின்னா 100X ஈக்குவல் டு 3000 × 7, X ஈக்குவல் டு 3000 × 7 by 100. ஸோ 2 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா X ஈக்குவல் டு 210. ஓகேவா, ஸோ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் கூட்டு வட்டி அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம பர்சன்டேஜ் மெத்தட்லேயே யூஸ் பண்ணலாம். ஓகேவா, டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ? 100% 3000. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 100% 3000. ஓகேவா, டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த 100% இது கூட மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா, ஸோ 100%, அது போக என்ன இருக்குது? 7% ஃபார் 1 இயர். அப்போ 100% + 7%, அப்போ 107% ஈக்குவல் டு அமௌண்ட். அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 100 × A இஸ் ஈக்குவல் டு 3000 × 107. அப்போ ஏ வந்து என்னது? இந்த 100 கீழே கொண்டு போயிட வேண்டியதான் by 100. அப்போ 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. 3 × 107 வந்து 3210. ஓகேவா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 321 வரும். ஒரு 0 இருக்குது, ஸோ ஒரு 0. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. ஓகேவா, ஆன்சர் சி. ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கிடச்சிருச்சு, அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன், இதோட ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.